ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைவிடுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஹோப் எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல் அட் யுவர் ஹெண்ட். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ லைஃப் இஸ் கெட்டிங் பிஸியர் டே பை டே. யா, டோன்ட் ஃபர்கெட் காட் இன் யுவர் பிஸி லைஃப். ஆண்டரை மறந்துடாதீங்க. லெட் காட் பி ஃபர்ஸ்ட். ஆமாம், அண்ட் எவ்ரிதிங் செகண்ட். ஆக்சுவலி அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. கர்த்தரை முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா அது 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 ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அவங்க வாழ்க்கையில் மாறும். அதனால தான் பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குல்ல, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறத விட நான் எக்ஸ்ட்ராவே தரேன்றார். ஹீ நோஸ் நமக்கு என்ன தேவைன்றது நமக்கே சில நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சில பேர்லாம் உட்காந்து யோசிச்சிட்டே இருப்பாங்க. என்ன தெரியும், அவன் ஏதோ யோசிச்சிட்டே இருக்கேன், என்னன்னு தெரில அப்படின்னு. ஆனால் நம்ம படைத்த ஆவியானவருக்கு, இயேசுவுக்கு, ஹி நோஸ் வாட் வி வாண்ட். நம்ம பரமபிதா எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுத்துருக்கு அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அப்போ அவரை யோசிச்சு பாருங்களேன். வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் நமக்கு அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்போது நம்ம இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறாருன்னா, ஈ இஸ் அ காட் ஆஃப் டிசிப்ளின்ங்க. அவர் ஒரு பக்கம் அன்புள்ளவர், நீதி உள்ளவர் எல்லாம் இருந்தாலும் ஒரு தகப்பன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த தகப்பனுக்கு நிறைய குணங்கள் இருக்குது. அதில் ஒரு குணம் கைட் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம அப்பா அம்மார்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க ஏன் குடும்பத்தின் தலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, தே வில் கைட் த ஃபேமிலி. ஆண்டவர் அந்த கிருபை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது ஒரு ஒரு மேலான தகப்பன் ஆகிய இயேசு கிறிஸ்து, ஹீ கைட்ஸ். நம்மளை ரொம்ப அழகாக நேர்த்தியாக நடத்துகிறவர். அதில் அந்த தகப்பனுக்கு ஒரு குணம் இருக்குது. சேட்டை பண்ணால், தேவையில்லாததெல்லாம் பண்ணால் அப்பா அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை டிசிப்ளின் பண்ணுவாங்க. கரெக்டாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு டிசிப்ளின்லாம் பண்ணுறாங்களா? டிசிப்ளின்லாம் பண்ணுறதை கேட்குறீங்களா? எனக்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 30. எங்கள் ஃபாதர் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறது காரணம் எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஆசீர்வாதம் அதை நான் என்றைக்குமே நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். எங்கள் ஃபாதர், எங்கள் தகப்பனார் சிறு வயதுலேருந்தே கர்த்தருக்குள்ளே என்னை நடத்தி டிசிப்ளின் பண்ணி, ஈவன் டுடே ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் எனக்கு ஒரு குழந்தை இருக்கும். ஆனால் நிறைய விதத்தில் நான் பார்த்துருக்கேன் அவங்க டிசிப்ளின் பண்ணுற விதங்கள். உண்மையாகவே அந்த நேரத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு டிசிப்ளின் என்ன, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்க அப்படி தான் இருக்கும். பட் எல்டர்லி டிசிப்ளின் வில் ஆல்வேஸ் பிரிங் யூ டு அ ஜோன். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது தகப்பனுக்கு ஒரு குணம் இருக்குது, அவங்க நம்ம டிசிப்ளின் பண்ணுவாங்க. அப்போது மேலான தகப்பன் நம்மளை டிசிப்ளின் பண்ணுறாரு. என்ன டிசிப்ளின் பண்ணுறாரு? எப்பா, நீ உங்கள் லைஃப்பில் நீ பிஸியாக தான் ஆகிட்டே இருக்கிற. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிஸி லைஃப் காட்டிலும் இப்போ இன்னும் பிஸியாக தான் ஆகிட்டேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா அது உனக்கே தெரியும். பட் இந்த பிஸியான லைஃப் ஸ்டைலில் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு. ஆனால் உன்னை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குப்பா. நீ என்ன தேவ ராஜ்யத்தை தூக்கி பின்னாடி போட்டுடுற. காலைல எழுந்தோடனே ஆஃபீஸ் லேப்டாப்பு, நைட்டு ஆஃபீஸ் லேப்டாப், வீட்டுக்கு வந்தாலும் ஆஃபீஸ் லேப்டாப்பு, பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற, கஷ்டப்பட்டு உழைக்கிற. அது பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருக்குது. உன்னை பார்க்குறதுக்கே கொஞ்சம் உன்னுடைய ஸ்கெடியூலெல்லாம் கொஞ்சம் ரீஸ்கெடியூல் பண்ணி, கொஞ்சம் அழகாக கொஞ்சம் மாற்றி, கட் காப்பி எல்லாம் பண்ணி கரெக்டான இடத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிப்பார். உன் வாழ்க்கை பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி ஆண்டரை தூக்கி பின்னாடி போட்டு வி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் த சக்ஸஸ். வேலை பார்க்கணும், பிஸ்னஸ் பார்க்கணும், பணம் எடுக்கணும், இது பண்ணணும். பட் பலன் என்ன? ஒரு பெரிய கொஷின் மார்க் இல்லை. நீங்கள் கூட கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனால் கரெக்டான பலன் வருதாங்க? இன்றைக்கி ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஐ எம் அ பியூட்டிஃபுல் ஃபாதர். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஐ எம் அ கிரேட் ஃபாதர். தகப்பன் சுச்சையாத பிள்ளை உண்டோ அப்படின்றது வசனத்தில். அப்போ ஃபாதர் டிசிப்ளின்ஸ் இஸ் சைல்டு. அதுதான் தகப்பனுக்கு இருக்கிற ஒரு பெரிய அத்தாரிட்டி. என்ன தெரியுமா? டிசிப்ளின் பண்ணுவார். அப்போ என்ன டிசிப்ளின் பண்ணுறாரு நம்மளை? இன்னைக்கு காலை எழுந்துக்கிறியா? எழுந்த உடனே ஃபோனு, நான் பேசுகிறேன் நானும் சரி எல்லாருமே இன்றைக்கி வி ஆர் லிவிங் இன் அ வெரி ஸ்மார்ட்டி வேர்ல்டில். காலைல எழுந்தோடனே நமக்கு பைபிள் பேப்பர்லாம், அந்த காலம் பேப்பர் எழுந்தோடனே சில பேர்லாம் பேப்பர் படிப்பாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எத்தோடனே காலைல வாட்ஸ்அப் பார்க்கணும், மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் என்ன லைக் வந்துருக்கு, ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸில் என்ன கிரெடிட் ஆகிருக்குது, எல்லாம் நல்லது தாங்க. பட் இஃப் we don't practice, our kids will never practice. You are a living Bible.
நாம் தான் அங்கே நடமாடும் வேத புஸ்தகம். நாம் நம்ம குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக இல்லைன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோமோ நம்ம பிள்ளைங்க அதான் பண்ணும். தட்ஸ் ஃபார் ஷுர். நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறது உங்கள் பிள்ளை பார்க்கல, நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறது உங்கள் பிள்ளை பார்க்கல, நீங்கள் ஆண்டரை சமூகத்தில் நேரம் செலவிடுறத உங்கள் பிள்ளைங்க பார்க்கலன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. வென் யுவர் கிட்ஸ் ஆர் இன் 14 and 15 நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜாபாக இருக்கும். நீங்கள் எந்த சைக்காலஜிஸ்ட் வேணால் கேளுங்க, எந்த டாக்டர்கிட்ட வேணால் கேளுங்க, இந்த சின்ன வயதில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ட்ரெயின் பண்ணலன்னா நீங்கள் யூ வில் ஹாவ், அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது, யூ வில் ஹாவ் an hell of time. அது ரொம்ப வந்து மோசமான ஒரு. அப்புறம் நிறைய குடும்பங்களில் பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து புலம்புறத நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ செல்லம் கொடுத்துட்டேங்க, வந்து ஹேண்டில் பண்ண முடியல. 5 to 14 நல்லா அவங்கள ட்ரெயின் பண்ணி வளர்த்து பாருங்களேன், ஒரு பெரிய ஆசீர்வாதமான பிள்ளைங்களாம் உங்களுக்கு அவங்க இருப்பாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணுறீங்களே, நம்மளை மேலான தகப்பன் நம்மளை டிசிப்ளின் பண்ணுறார். முதலாவது ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் பிஸ்னஸுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்ல, கூட கொடுக்க போடுன்றார், எக்ஸ்ட்ராவே தரம்பா அப்படின்றார். இப்போ தாவீது வந்து ரொம்ப அழகான சொல்லித்தரார், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக, சூப்பராக சொல்கிறாரு பாருங்க, எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி, எப்பயாவது வந்து நிறுத்துறேன் இல்லை, எப்பொழுதும். அப்போ அது எப்படி வரும்? ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். ப்ராக்டிஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே, நாளைக்குன்னு சொன்னாலே முடிச்சுங்க கதை, இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு எடுத்து பாருங்கள். நல்லா மறக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பிள்ளை அதுதான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் தான் ஒரு நடமாடும் பைபிள், நீங்கள் தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை டிசிப்ளின் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் காட் அண்ட் எவ்ரிதிங் செகண்ட். பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்மையாகவே அது வந்து ஊற்று போல் வந்து கொண்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் காட் அண்ட் ஃபஸ்ட்டு எல்லாம் தூக்கி போகிறனால தான் உல்ட்டா மாறிடுச்சு. பட் காட்ஸ் ஃபார்முலா இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் காட் அண்ட் செகண்ட் ஒர்க், செகண்ட் ஃபேமிலி, செகண்ட் மினிஸ்ட்ரி. பட் முதலாவது எப்பவுமே ஆண்டர் இருந்துட்டாருன்னா பெரிய ஆசீர்வாதம் குடும்பத்தில். Have a very blessed day. May the Lord bless you and your family. God bless.